இல்ல இல்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை அதிமுக என்டிஏ கூட்டணி ம். இந்த ஒரு வலுவான கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப குறியாக இருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னா நமக்கு த்ரெட்னு ஆமா திமுக ஆமா நினைக்கிறாங்க. ஆமா ஒரு மிகப்பெரிய ஆ, எதிரணியாக அது மாறிடும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் உருவானதனுடைய விளைவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தீவிரமாக அந்த கூட்டணியை அவர்கள் அமைத்து விடக்கூடாது. ஒரு வலுவான கூட்டணியை ஓகே. அமைந்து விடக்கூடாது. சோ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக இப்பேற்பட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா நீங்க தேமுதிகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து அவங்களோட பேசுறோங்கிற மாதிரியான ஒரு பார்வை இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைப்பாடும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஓகே. என்டிஏ அணியும் அதிமுக அணியும் சேர்ந்து மற்ற திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு கொண்ட மற்ற அரசியல் கட்சியெல்லாம் வருகிற பொழுது அது ஒரு வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டால் ம். நமக்கு இந்த தேர்தலில் வெற்றி சாத்தியப்படாதோ என்கிற அந்த பயமும் கவலையும் சார் அதிமுக வந்துருச்சு. அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முழு ஃபார்மேஷன் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து திமுக வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க போல இருக்கே. அதாவது அப்படிதான் வந்து தேமுதிகவை ஹேண்டில் பண்றாங்க. பாமகக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு வந்து திமுக தான் காரணம்னு வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து இதை மறுக்கிறாரு. சோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள மேலும் பல கட்சிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுக இப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுதான் நடந்துட்டு இருக்கு.